சிந்து பைரவி பிரமு உன்னோட ஒய்ஃப் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ஸ்னேகா, சார் இவங்களோட ஒய்ஃபு பட்டிக்காடு சார், அவ எப்படிங்க வருவா சொல்லுங்க, அவெல்லாம் வரமாட்டா அப்படின்னு சொல்றாங்க. பட்டிக்காடு ஒருத்தர் தான் சிவா கல்யாணம் பண்ணியிருக்கான், அது இல்லாத அவங்க பொண்டாட்டியுமே இங்க வரல சார் அப்படின்ட்டு ரொம்பவே திமிரா எந்த அளவுக்கு சொல்லி இன்சல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்கும் போது அந்த அளவுக்கு கோபம் அதிகமாகுது நம்முடைய சிவாக்கு. அப்புறம் செம்ம மாசா நம்முடைய சிந்து வராங்க. அதுக்கப்புறம் டாக்டரே அப்படின்னு சொல்லி வராங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. டாக்டரே நான் வந்துட்டேன்றாங்க, இதுதான் என்னுடைய மனைவின்றாங்க. அப்படியா, ஹலோ மேடம்ன்றாங்க. ஹலோ சார் கை கொடுத்துக்கிறாங்க. சிந்து வர்ற அழகான கேட்டப்ப பார்த்து அப்படியே அசந்து போயிட்டாங்க சிவா. ஆனா அதை பார்த்த ஸ்னேகாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்ன இது, இவ எப்படி வந்திருக்கா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. அவங்களால கொஞ்சம் கூட அதை ஏத்துக்கவே முடியல, அந்த அளவுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பேசுறாங்க. சிந்து எப்படி சிந்துன்றாங்க. எப்படி டாக்டர் நம்மளுடைய கேட்டப்ப மம்மிக்கு போட்டு வச்சிருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை, அதை நான் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே சிவாவுமே சமைக்கோடு சிரிக்கிறாங்க. எப்படி உண்மையிலேயே சூப்பரா இருக்கா, நீ அசித்திட சிந்துன்றாங்க. இந்த கெட்டப்ல உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா, மெய் மறந்து போயிருந்தேன் நான், அந்த அளவுக்கு அழகா இருக்கா அப்படின்றாங்க. அப்படி டாக்டர் நீ வாயெல்லாம் பாராட்டு நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்ட்டு சிந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.